அந்த தெருநாய் என் கண்ணில் படக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாரு, அந்த நாய் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது தொலைச்சிருவேன். அந்த சனி வந்துருச்சு. அத சனியனே, உன்னை கொல்ல விட மாட்டேன். நான் சொல்றது கேளுங்க. அதை ஒண்ணும் செய்யாதீங்க. நான் போ சொல்றேன். ராமு, போயிடு ராமு. இனிமே என்ன பார்க்க வராது. போ ராமு, இல்லன்னா அவர் உன்னை கொன்னுடுவார். தயவு செஞ்சு போயிடு. போயிடு ராமு, போயிடு. மறுபடியும் டர்ட்டி டாக் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, உன்னையும் அதையும் பி கேர்ஃபுல். பசிக்குதா? அங்கே இரு, பால் கொண்டு வரேன். போதுமா? செல்வி, என் விருப்பத்துக்கு விரோதமா எது நடந்தாலும் எனக்கு பிடிக்காது. Damn it. சென்னையில் புயல் வெள்ளம். ராஜீவ் காந்தி பார்த்தார். பருத்திக்கோட்டையை சேர்ந்த குடும்பத்துக்கு கொம்பு முளைத்தது. ஏங்க வீட்டு வேலை தலைக்கு மேல கிடக்குது, நீங்க வாட்டுக்கு சாவகாசமா உட்காந்து பேப்பர் படிக்கிறீங்க? நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க தெரிஞ்ச 5 ஆக போகுது. இந்த ஒரு வீட்டை உங்களால கவனிக்க முடியல, நீங்களே நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்களாக்கு? ஒரு விடிய நடி, சின்ன விடிய சேர்த்து கவனிப்பேன். என்ன சொன்னீங்க? நீங்க கெட்ட கேட்டுக்கு சின்ன வீடு கேக்குதா? ஏதோ போனா போட்டு என்ற உரகாலியா சுத்துறீங்களே. கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல இருக்குதுன்னு கட்டிக்கிட்டேன். மண்டையில் 4 முடிய வச்சு லொல்லா பேசுறீங்களோ இல்ல பிச்சு போடணும். ஐயோ ஐயோ, எனக்கு நான் இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க? அதுலடி இங்க பாரு, ஐயாவுக்கு சின்ன விடி செட்டில் ஆயிடுச்சு பாரு. யார என்னங்கிட்ட இப்படி உரைச்சுக்கிட்டு நிக்கிற வெக்கம் கேட்டவோ? அம்மா பார்த்தா வருத்தப்படுவாங்கல்ல. அவங்க மினுக்கிட்டு வரும்போதே நினைச்சு வேண வைப்பான், அதே மாதிரி ஆயிடுச்சு. பௌர்ணமி ஒண்ணு இல்லைங்க, பேப்பருங்க வந்து பேப்பர்ல புகையில அடிக்க கொடுத்துருங்க. போயிடலாம். சிஸ்டர், உங்க வேதனை எங்களுக்கு புரியுது. எங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைக்கிறோம், அதனால சொல்றோம் சிஸ்டர். அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுறதை நிறுத்த ஒரு வழி இருக்கு. ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ண பாட்டு வருவாங்கல்ல, அவங்க கிட்ட ராஜா மட்டும்தான் தனியா பாடுவான், உஷா இருந்தா கண்டிப்பா பாட மாட்டான்னு சொல்லிடுங்க. அவருக்கு தெரிஞ்ச கோவப்படுவாரு. அவ கோவப்படுவாங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்க போறீங்களா? என்னமோ சிஸ்டர், சொல்றதெல்லாம் சொல்லிட்டோம். நகத்தால கிள்ள வேண்டிய விஷயம் வளர விட்டா கூடாலியால வெட்ட வேண்டிய வரும். பண்ண போறீங்களாமே? தனியாவா? பின்ன என்ன இது? ராஜா சிங் சலூன். என்ன இது? அதுதான் நானும் கேக்குறேன். ராஜா, அதிகமா பணம் கொடுக்குறேன்னு எத்தனையோ ட்ரூப் கேட்டப்ப நான் உங்களையே நம்பிக்கிட்டு உங்க ட்ரூப்லயே பாடிட்டு இருக்கேன். என்ன நீங்க ஒதுக்கி தள்ளிட்டு தனி ப்ரோக்ராம் நடத்த போறீங்க? நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. நானா? என்ன உஷா, இத்தனை நாள் என் கூட பழகி என்ன புரிஞ்சுக்க முடியல? அது இல்ல ராஜா, இந்த வீட்டுல புது ஆளுங்க வந்தப்புறம் நீங்களும் புதுசா மாறிட்டீங்களோன்னு நினைச்சேன். சபாக்கு போன் பண்ணி கேட்டேன். இந்த ப்ரோக்ராம்ல நான் இருக்க கூடாதுன்னு உங்க வைஃப் தான் அவங்க கிட்ட சொன்னாங்களா? நான் இருந்தா
நீங்க கட்டாயமா பாட மாட்டீங்கன்னு சொன்னாங்களா? செல்வி செல்வி செல்வி, உஷா இனிமே என் கூட பாட மாட்டான்னு சபாக்கு போன் பண்ணி சொன்னியா? சொன்னியா? இதோ பார், உன் அதிகாரத்தெல்லாம் வீட்டோட வச்சுக்கோ. அனாவசியமா என் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாது. உஷா, ஐ அம் ரியலி சாரி. இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நீ என் கூட பாடுற. தேங்க்யூ ராஜா. எனக்கு உங்களுக்கு தான் இத்தனை வசதி இருக்கே, பாடித்தான் இன்னும் சம்பாதிக்கணுமா? செல்வி, பாடுறது என்னோட பொழுதுபோக்கு. உனக்காக அதை நான் மாத்திக்க தயாரா இல்ல. இனிமே அதை பத்தி பேசாத. பாத்தியாடா ராமு, நான் இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவா துடிச்சிட்டு இருக்கேன்டா. அந்த உஷாவால என் வாழ்க்கையில என்ன விபரீதம் வருமோன்னு பயந்துட்டு இருக்கேன். அவ என்ன அவர்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. என் நிலைமை என்ன ஆகுமோன்னு எனக்கே தெரியலடா. கல்யாணி, ராஜா ராஜா, ஆடி தோழி புல் ஆர்கஸா ரெடி. மணி அடிச்சாச்சு. உஷாவை காணுமே. எத்தனை தடவை போன் பண்ணாலும் நோ பர்சன், நோ ரிப்ளை. எப்படி இன்பா வரல? வந்தியே. வந்துருவா. வருவாளா? உஷா, உஷா, நான் இங்க இருக்கேன். ஓ ஓ, என்னாச்சு? எல்லாம் உங்க ஒய்ஃபோட நாய் பண்ண காரியம். என்ன உள்ள வச்சு கதவு சாத்திடுச்சு. செல்வி, என்னங்க? உஷா வீட்டுக்கு ஒரு நாய் அனுப்பி அவளை ப்ரோக்ராம் வர முடியாம பண்ணிட்டல? நானா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த அப்பாவி வேஷம்லாம் என்கிட்ட போடாத. உனக்கு உஷா மேல பொறாம. அவளை பழி வாங்கறதா நினைச்சு என்ன அவமானப்படுத்த. சத்தியமா சொல்றேன், ராமு உஷா வீட்டுக்கு போனதே எனக்கு தெரியாது. போய் கதையை அளக்குற. இப்படி எல்லாம் செஞ்சு உஷாவை என் ட்ரூப்ல பாடாம தடுக்கலாம்னு கனவு காணாத. இனியும் உஷா என் கூட தான் பாடுவா. Bloody dog. இப்போ என்ன சொல்ற? ராமு நில்லு. என் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே வந்தியா? உஷா வீட்டுக்கு ஏன் போன? ஏன் போன? ஏன் போன? ஏன் போன? போவியா? போவியா? இனிமே அங்க போவியா? இனிமே என் முகத்தை விழிக்காத. போயிடு, போ. நாம போட்ட பிளான் வேலை செய்யுது. இப்போதான் அங்க கிக்கே ஏறிட்டு இருக்கு. இங்க நாம கூட கொஞ்சம் ஏத்திக்குவோம். ஜூலி 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 ஜூலி, கமான் இங்க வாமா. பாவ ஜூலி, அந்த செல்வி குடுக்கிற தண்ணி பாலை குடிச்சு குடிச்சு நாக்கே செத்து போயிருக்கு. டேய், தண்ணி போடுறப்ப நாம எல்லாரும் ஈக்குவல். அதனால ஜூலிக்கு விஸ்கி. Here. Come on, let us go. Hey, நாய். நாய் சொல்லுது. ஆமா நாய். Oh, no. You idiot. Scoundrel. You rascal. நாய் சொல்றேன். You call me நாய். You are நாய். Your father நாய். Grandfather நாய். Your family all are நாய். ஜோலி தூக்கிட்டு போறா, காப்பாத்து. ராமு, சீக்கிரமா ஓடு. ஜோலி தூக்கிட்டு போறா. ஜோலி காப்பாத்து. ஓடு.
ஆ